அளவுகளில் முக்கியமானது வந்து 18ஆம் படி கருப்பு. இந்த 18ஆம் படி கருப்பை வந்து நம்ம வந்து பேசணும், அதாவது வந்து மக்களுக்கு தெரியணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அதோடைய பின் கதையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். 18ஆம் படி கருப்புன்றது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட பல 1000 வருஷம் முன்னாடி வந்து அங்கே வந்து பூசாரி இருந்திருக்கிறாரு. பூசாரி இருக்கும்போது அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, பூசாரியோடைய குழந்தை வந்து ரெகுலராக வந்து அங்கே விளாண்டுக்கு இருந்துருக்கு. 1000 வருஷம் முன்னே வந்து கட்டடங்கள் எதுவுமே கிடையாது, பூரா காடு தான். விளாண்டுக்கு இருக்கும்போது அப்போ அவர் அந்த பூஜைகளை எல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணிடுறாரு, குழந்தை வந்து உள்ளுக்குள்ள விளாண்டதை கவனிக்காமல் பூட்டிடுறாரு, கதவை பூட்டிடுறாரு. பூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து அவங்களுடைய சம்சாரத்திட்ட கேட்கும்போது சம்சாரம் வந்து என்ன சொல்கிறாங்க, எங்கெங்க உங்கள் கூட வந்த குழந்தைய காணான்னு சொன்னோன்னே, குழந்தைய இப்போ நீ பார்க்கலையான்னு சொல்லி அங்கே போய் கதவை திறக்க போனால் உள்ளேருந்து சாமி வந்துடுது. சாமி வந்து என்ன சொல்லுது, எப்பா கதவு பூட்டினது தான், உன் குழந்தைய நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், உன் குழந்தை வந்து உள்ளதே விளாண்டுக்கு இருக்கு, நான் காலையில் கொடுத்து விட்றேன்டா அப்படின்னு சொல்லி சாமி சொல்லியிருந்திருக்கு. பூசாரி என்ன பண்ணாரு, அதெல்லாம் முடியாது சாமி, என் பொண்டாட்டி பயங்கரமாக வையுது, சத்தம் போடுது, திட்டுது, நீங்கள் வந்து குழந்தைய வந்து கொடுங்கன்னு சொல்லி சொல்லவிட்டியும், உனக்கு குழந்தை வேணும்னா பிச்சு துண்டு துண்டாக வேணா தரேன், வாங்கிட்டு போடான்னு சொல்லி சாமி சொல்லுது. இது வந்து ஐதீகம். அப்போ குழந்தைய கேட்க விட்டியும் அவர் வந்து சாமி வந்து தரமாட்டேன்னு சொல்லி சொல்ல விட்டியும், இல்லை எனக்கு நீ தந்து தான் ஆகணும், இல்லைன்னா என் பொண்டாட்டி செத்து போயிடுவா அப்படின்னு சொல்லி சொல்ல விட்டியும், உன் குழந்தைய துண்டு துண்டாக தரண்டான்னு சொல்லிட்டு குழந்தைய வந்து துண்டு துண்டாக தந்துட்டு கதவை அடைச்சிருது. அதுலேருந்து அந்த கதவு வந்து திறக்கிறதே இல்லை. இதுதான் வந்து இந்த 18ஆம் படி கருப்போட வரலாறு.